ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல கர்த்தர் மெய்யாகவே நம்மோடு கூட கர்த்தர் பேச போகிற சில காரியங்களை மெய்யாகவே கர்த்தருடைய சமூகத்துல நாம் நின்று நம்முடைய இருதயத்தை கொஞ்ச நேரம் கர்த்தர் பக்கமாய் திருப்புவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். உங்க ட்ரெஸ், எல்லாருடைய ட்ரெஸ்ஸும், எல்லாருடைய முகமும், நீங்க எல்லாருமே ரொம்ப அழகா சூப்பரா இருக்கீங்க. பிரதர்ஸ் கூட ரொம்ப ஹேண்ட்ஸமா சூப்பரா இருக்கிறாங்க. எல்லாமே சூப்பர். இன்னைக்கு 100 out of 200% பெட்டரா இருக்கீங்க எல்லாம். தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ. பாத்தீங்களா, யாராவது சொன்னாங்களா? அங்கிள் சொன்னார். தேங்க்யூ அங்கிள். சரி, கவனிங்க. எல்லாம் இருக்கட்டும், நல்லதுதான். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். இயேசு பிறந்தார். உலகம் எங்கிலும் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இது கொண்டாட்டமான நாள். சில தேசங்களிலே ஒரு மாசம் கூட அந்த இடத்துல லீவ் கொடுக்கிறதை நாம் காண்கிறோம். இயேசு பிறந்ததை கொண்டாடுகிறோம், நல்லதுதான். ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் என்பது கொடுப்பதை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. கிறிஸ்துமஸ் என்பது அதை வழங்கினார். பிதாவான தேவன் தன் ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு கொடுத்தார். அதை நாம் நினைக்கிறோம். ஆனா ஒண்ணு நல்ல கவனிங்க. கர்த்தர் இந்த கிறிஸ்துமஸ்ல ஆண்டு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது என்னன்னா ஒபீடியன்ஸ். கிறிஸ்துமஸ் அப்படின்னா ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதலினால இயேசு வந்தார். பிதாவனுக்கு தெரியும் இவரை அனுப்பினால் இவர்களை கொலை செய்வார்கள் என்று இயேசு அறிந்திருந்தாலும் இயேசுவை அனுப்பின போது இயேசு கிறிஸ்துவானவர் எதையும் பேசாமல் அவர் மௌனமா இருந்தார். அப்போ அவர் கீழ்ப்பட்டாரா இல்லையா? கிறிஸ்துமஸ் என்பது கீழ்ப்படிதல். ஆண்டவர் கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறார். வேதம் வாசிக்கிறோம். பிலிப்பியரில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அவர் மரண பரியந்தம் தன்னைத்தான் தாழ்த்தினார். சிறு வயது முதல் கொண்டு 33 வயது வரலாம் இயேசுவானவர் மரண பரியந்தம், அதாவது சிலுவை மரண பரியந்தம் அவர் தாழ்த்தி அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டார். கிறிஸ்துமஸ்னாக்கா கொண்டாட்டம், சந்தோஷம், கேக்கு, பிரியாணி எல்லாம் நல்லது. புது ட்ரெஸ், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றோம், எல்லாருக்கும் டெக்ஸ்ட் பண்றோம். இதுக்கு முன்னாடி கிரீட்டிங்ஸ் அனுப்பணும், இப்போ வாட்ஸ்அப்ல எல்லாமே அனுப்புறோம். குட், எவ்ரிதிங் இஸ் குட். ஆனா கிறிஸ்துமஸ் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது என்னன்னா ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். இயேசுவானவர் கீழ்ப்பட்டார். எல்லாவற்றிலிருந்தும் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வேதத்துல வாசிக்கிறோம், இது முடிந்தது. கடைசியில நான் வாசிக்கும் போது அந்த 7 வார்த்தைகள் முடிந்தது. என்ன முடிந்தது? ஆண்டவர் கொடுத்த வேலையை முடிச்சுட்டு சொல்றாரு, நீங்க கொடுத்த வேலையெல்லாம் முடிச்சிட்டப்பா, நான் கீழ்ப்பட்டப்பா. அதனால தான் கர்த்தர் பிலிப்பில் சொல்றார், மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினபடினால், அவர் சொன்ன வார்த்தை கேட்டபடினால் கர்த்தர் அவருக்கு உயர்ந்த நாமத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு நமக்கு எல்லாமே ஓகே தான். செவிப்போம், வேத வாசிப்போம், சர்ச்சுக்கு வருவோம், தசமபாகம் கொடுப்போம், காணிக்க கொடுப்போம், பாஸ்டருக்கு ஏதாவது டீ காஃபி கொடுப்போம் அல்லது சாப்பாடு கொடுப்போம். எல்லாம் நல்லதுதான், வெரி குட், சூப்பர். ஆனா நல்ல கவனிங்க, ஒண்ணு மட்டும் பிசாசு எடுத்துருவான், அந்த கீழ்ப்படிதலை மட்டும் எடுத்துருவான். முதல் ஆதாம் ஆகிய ஆதாம் ஏவாள் செய்த தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழ்ப்படியில. அவ்வளவுதான். வாசிக்கல அந்த வசனத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 18வது வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷனுக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானதை போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷனுக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. ஒரு மனுஷனால கீழ்ப்படியாமையினால பாவம் வந்தது, ஒரு மனுஷனால கீழ்ப்பட்டபடினால மீட்பு வந்தது.
முதல் ஆதாம் பாவத்தை கொடுத்தான், இரண்டாவது ஆதாம் ஆகிய இயேசுவானவர் நமக்கு மீட்பை கொடுத்தார். அவர் கீழ்ப்படியில, இவர் கீழ்பட்டார். இப்போ கவனிங்க, இந்த கிறிஸ்துமஸ் என்ன நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறது? சொல்ல மாட்டீங்க, இப்படி பண்ணக்கூடாது பாஸ்டர். ஞானிகள் வந்தார்கள், அவர்கள் என்ன கொடுத்தார்கள்? தூப வர்க்கங்களை கொடுத்தார்கள், வெள்ளியை கொடுத்தார்கள், பொன்னை கொடுத்தார்கள். அதை பத்தி ஏதாவது சொல்லி போங்க. நீங்க கீழ்ப்படிதலை பத்தி இன்னைக்கு பேசக்கூடாது. அது நீங்க தப்பான கான்டெக்ட். நான் வரேன், அதுக்கு வரேன். கான்டெக்ஸ்டுக்குள்ள எப்படி உங்களுக்கு கொண்டு போகணும்னு கர்த்தரிடத்துல நான் கேட்டேன். அப்படியா உங்களுக்கு கொண்டு போக முடியும் வாஞ்சிக்கிறேன். ஒவ்வொரு கிறிஸ்துமஸ்க்கு நான் யோசிக்கிறது என்னன்னா, இந்த கிறிஸ்துமஸ்க்கு எப்படி பிரசங்கம் பண்ணணும். ஏன்னா ஒரே கான்டெக்ட் மாத்தி மாத்தி, என் பொண்ணு நானும் என் மனைவி காலையில உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது என் பொண்ணு எனக்கு கேட்கறா, டேடி கிறிஸ்துமஸ்ல இன்னும் ஏதாவது கேரக்டர் மிஸ் பண்ணிருக்கியா, அந்த கேரக்டர் தான் எத்தனை வருவியா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு சிரிப்பா வந்தது, எப்படி எப்படி நம்மள கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு. நல்ல கவனிங்க, கீழ்ப்படிதல். தூதன் போய் மரியாள் கிட்ட கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறான், நீ கர்ப்பவதியாக போற, இயேசுவை பெற்றெடுக்க போறேன்னு சொன்ன போது அவள் சொன்னாள், இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியாதவளா இருக்கிறேனே, இது எப்படி ஆகும்? நல்ல கவனிங்க, இந்த நாட்களிலேயே ஒரு கர்ப்பவதி அல்லது கல்யாணம் ஆகாத, புருஷனை அறியாத ஒருத்தி அல்லது ஒருவள் அல்லது அந்த பிரெக்னன்ட் ஆனாலே இவ்வளவு கடினம். ஆனா அந்த காலத்துல எப்படி இருக்கும்? கோரமான நாட்கள், கடினமான நாட்கள், கல்லெறிந்து கொள்ள வேண்டிய நாட்கள். அப்பேற்பட்ட நாட்களிலே தேவதூதன் சொல்லுகிறான், வேத வாக்கியங்கள் அது நிறைவேறத்தக்க அல்லது கர்த்தருடைய வார்த்தைகள், தீர்க்கதரிசனங்களை அது நிறைவேறத்தக்க வேதம் சொல்லுகிறது. அந்த இடத்துல தெளிவாய் தேவதூதன் சொல்லுகிறான், நீ கர்ப்பவதி ஆக போற. அந்த அம்மா சொல்றாங்க, இது எப்படி ஆகும்? இது எப்படிங்க ஆகும்? அப்போ தேவதூதன் சொல்றான், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வரும்போது நீ கர்ப்பவதி ஆவ. அதுக்கு ஒருவேளை அந்த சிச்சுவேஷன்ல நீங்களோ நானோ யாராவது இருந்தா நம்ம சொல்லிருப்போம், தயவு செய்து என்ன நீங்க என்ன பண்ணுங்க, சொல்ல மாட்டீங்க. தயவு செய்து என்ன விட்டுட்டு வேற யாராவது. மரியாள் அப்படி சொல்லல, தன்னைத்தான் கீழ்ப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து வருவதற்கு தன்னைத்தான் விட்டு கொடுத்தார். கர்த்தருடைய சித்தம் நிறைவேறதற்கு தன்னைத்தான் ஒப்பு கொடுத்தால். எனக்கு கேட்கிற தேவஜனமே, பேத்தேல் சபையே, உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தருடைய சித்தத்திற்கு, கர்த்தருடைய அல்லது காரியங்களுக்கு, அவருடைய காரியங்களுக்கு உண்மையாக என்ன செய்யணும்னாக்கா கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். இன்னைக்கு கிறிஸ்தவருக்குள்ள இல்லாத ஒரு குணாதிசயம் உண்டு என்றால் என்ன அப்படின்னா, கீழ்ப்படிதல் கிடையாது. பாஸ்டர் சொன்னா அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு என்ன அவரு சொல்லுவாரு. வேதம் வாசிங்க, வேதத்தில் இப்படி இருக்குனாக்கா, அன்னைக்கு எழுதி போட்ட போது அன்னைக்கு ஓகே தான், இன்னைக்கு அப்படி. வேதம் அன்னைக்கும் ஓகே, இன்னைக்கும் ஓகே, நாளைக்கும் அது ஓகே தான். நாளை என்ன நடக்க போது ஆல்ரெடி எழுத வைக்கப்பட்டிருக்கிறது. நேத்து என்ன நடந்தது அது இருக்கு. இன்னைக்கு அட் பிரசன்ட் நியூஸ்ல என்ன வருதோ அது கூட இந்த இடத்துல இருக்கு. பிசாசுடைய எண்ணிக்கையான 666 ஒன்னு நெற்றிலாகிலும் கையில குத்தப்படணும். எலான் மஸ்க் போன கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஒரு சின்ன ஊசியா அந்த சிப்ப உள்ள இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா இருக்கிறதே தெரியாதான். மனிதன் சத்து போன பிறகு அந்த சிப் ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே டேட்டா லாஸ் பண்ணிடும். வித்தின் 10 minutes 15 minutes சொல்றாங்க, எனக்கு தெரியல. அது அந்த முத்திரை பதிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கு. தயவு செய்து என்னை கேட்கிற தேவ ஜனமே, கிறிஸ்துமஸ்ல நீங்க சந்தோஷமா கொண்டாடணும். உங்களை நான் ரொம்ப வருத்தப்படும்படிக்க நான் இந்த இடத்துல விரும்பல. நல்ல கவனிங்க, கீழ்ப்படியாமை பாவத்தை கொண்டு வந்தது, கீழ்ப்படிதல் நமக்கு விடுதலை கொண்டு வந்தது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? கர்த்தருடைய சொல் பேச்சு, அவருடைய வசனங்கள் அல்லது பாஸ்டருடைய வார்த்தைகள் அல்லது சபை கோட்பாடுகளுக்கு நம்மளை நாம் கீழ்ப்படுத்துகிறோமா? நல்ல கவனிங்க, கீழ்ப்படியாமை பாவத்தை கொண்டு வந்த போது, ஆனா கீழ்ப்படிந்த இயேசுவானவர் நமக்கு ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார். இந்த மரியாள் சொல்றா, ரொம்ப கடினமான காரியம்தான். இது எப்படி நடக்கும்? என்ன ஐயா நீங்க திடீர்னு எப்படி சொல்றீங்க? நான் எதுவுமே தெரியாத
அது இல்லாம இவங்க நிச்சயம் பண்ணப்பட்டிருக்காங்க. யாருக்கு? யோசேப்புக்கு. யோசேப்பு ஏற்றுக்கொள்வானா? சொல்ல மாட்டீங்க. அவ்வளவு பெரிய மனசு யாருக்கும் கிடையாது. ஹலோ மேல பிரதர்ஸ், அவ்வளவு பெரிய மனசு யாருக்கும் கிடையாது. வாய்ப்பு இல்லை, பொய் சொல்லல, வாய்ப்பு கிடையாது. ஆனா யோசேப்பு என்ன பண்ண நினைச்சேன் தெரியுமா? யோசேப்பு கேரக்டர் ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாருமே யோசேப்பை பயங்கரமா பேசுவாங்க. யோசேப்பு சூப்பர் கேரக்டர். யோசேப்பு மரியாள் கர்ப்பவதி ஆனது அறிந்த போது வேதம் சொல்லுகிறது, கர்ப்பவதி ஆகி அவங்க கர்ப்பமாய் ஆன போது அவன் அறிந்து அவளை எப்படி என்ன தெரியுமா பண்ண நினைச்சான்? அப்படியே யாருக்கும் தெரியாம, நோகடிக்காம, வேதனைப்படாம, எல்லாரும் அல்லது அசிங்கப்படுத்தாம, சீக்ரெட்டா, இங்கிலீஷ்ல போடப்பட்டிருக்கு குவைட்லி. You want to divorce quietly அப்படின்னாக்கா அப்படியே ரகசியமாய் தள்ளிவிட நினைத்தான். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. அப்ப நல்ல கேரக்டரா இல்லையா? சொல்ல மாட்டீங்களே. அதே நம்மளாதான் டமலா ஆச்சு. இங்க இருந்து நான் அந்த என்ன சொல்றது, திடீர் நகர் போறதுக்குள்ளே திடீர் நகர் முன்னாடி இருக்கிறவங்க கேட்கணும், என்னன்னா அது மாதிரி பிரச்சனையா, அந்த மாதிரி பண்ணிருப்போம். கத்து கூப்பாட போட்டு டமால் டிமில் பண்ணிருப்போம். ஆனா யோசேப்பு அப்படி பண்ணல. சரியான கேரக்டர். அவங்க எல்லாம் கேள்விப்பட்டு நிச்சயமானதை நினைத்து அவன் என்ன பண்ண நினைக்கிறான் தெரியுமா? கடைசியில மெல்லமா யாருக்கும் தெரியாம அந்த ஸ்திரீக்கு எந்த பிரச்சனையும் வராம அப்படியே சீக்கிரட்டா விட்டுறணும்னு நினைச்சான். இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றேன், விட்டுறணும்னு நினைச்சவனுக்கு ஒரு காரியம் நடக்கிறது. அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18 20 வசனம் வரலாம், வாசிக்கலாம். அவருடைய தாயாகிய மரியாள் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. நீதிமானா இருந்து, நல்ல கவனிங்க, அவமானப்படுத்த மனதில்லாமல். உங்களுக்கு புரியுதா? என்ன ஒரு மனசு உங்களுக்கு புரியுதாலும் தெரியல. எல்லாம் ஒரு நிமிஷம் என்ன பாருங்களேன். என்ன மாதிரி மனுஷன் நீதிமானா இருந்தா அவமானப்படுத்துறது அவன் விரும்பாம சைலண்டா, he want to quit quietly, விட்டுறணும்னு நினைச்சான். எப்படி விட நினைச்சான்? அது அப்படியே யாருக்கும் தெரியாம சைலண்டா. ஒரு நல்ல கேரக்டர். கர்த்தர் தெரிந்து கொள்கிற கேரக்டர்ஸ் பாருங்க, எப்படி கேரக்டர்ஸ் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். வாசிக்க வாசனம். ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள். அவளிடத்தில் உற்பத்தியாகிய பரிசுத்த ஆவியினால் உண்டாஇருக்கிற போத. நல்ல கவனிங்க. இந்த இடத்துல இவன் சீக்கிரட்டா விட்டுறன்னு நினைக்கிறான். அந்த எப்படியாவது தள்ளிவிட நினைத்தான், டிவோர்ஸ் பண்ண நினைச்சான். ஆனா நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் அவனோடு கூட பேசின போது அந்த காரியத்தை எப்படி ஏற்றுக்கொள்றான் பாருங்க. இது பரிசுத்த ஆவியினால உண்டானது அப்படின்னு சொன்ன போது உடனே கீழ்பட்டான். அதே நம்மளா இருந்தா நல்லது சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் என் கூட பேசுறாருன்னு. கொஞ்சம் கெட்டது சொன்ன வச்சுக்க, கர்த்தர் சொல்லுவாரு, நம்ம செஞ்சு பார்க்கலாம், கம்னு. ஆண்டவர் பேசினாருப்பா, ஆண்டவர் பேசிட்டுங்க, அவருக்கு தெரியாதுங்க. யோசேப்பு கீழ்ப்படுகிறதுல அவ்வளவா கீழ்பட்டான். இன்னைக்கு சபைக்கு நமக்கு கர்த்தர் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே கர்த்தர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது, சொல்லிக் கொடுக்கிறது காரியம் என்ன அப்படின்னா, நம்ம கர்த்தர் சொல்றாரு கீழ்ப்படியணும்னு சொல்றாரு. கீழ்ப்படியோமா? ஒரே ஆமேன், 2 ஆமேன். கை தூக்கி, பரவாயில்ல, புது ட்ரெஸ் எல்லாம் கிளியாது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா.
ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிறார், கீழ்ப்படுவியா? உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும்னு விரும்புறார். உன்னை கொண்டு செய்யணும்னா உனக்குள்ள கீழ்ப்படிதல் இருக்கணும். வேதத்துக்கு கீழ்ப்படியவன் இருக்கணும். வசனத்துக்கு கீழ்ப்படியவன் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவனா இருக்கணும். கர்த்தருடைய ஊழியக்காரன் ஒரு காரியத்தை சொல்லும் போது அவரு சொல்லுவாரு, அவர் பேசுவார். அவரு பல்கல் தொட்டியில இல்ல, அவர் ஆட்டு தொட்டியில இல்ல, அவருக்கு தெரியாது. எனக்கு தெரியட்டும், தெரியாம போட்டோங்க. ஊழியக்காரன் சொன்னா சொல்ல மாட்டீங்க. சில பேர் சொல்லுவேன், இல்லப்பா இது செட் ஆகாது, நீ இது மாதிரி செய்யணும். அவர் பேசிட்டே இருப்பாரு. நம்ம என்ன செய்யணும்? புரியல. நம்ம செய்யறது நான் சொல்லவா? கர்த்தர் ஊழியக்காரருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவார். யோசேப்பு நினைத்தான், விட்டுருன்னு நினைச்சான், கௌரவமா விட நினைச்சான். ஆனா ஒன்னே ஒரு காரியம், கர்த்தருடைய பிரசன்னத்துல கர்த்தர் அவனோடு கூட பேசினாரு. சொப்பனத்துல. அதுல எப்படி? சொப்பனத்துல பேசினாரு. சொப்பனா என்ன? சொப்பனா அப்படின்னா பொம்பளை பிள்ளைங்க பேரு. சொப்பனா அப்படின்னா, ஆமா யாராவது சொப்பனா இருக்கீங்களா? சாரி, தயவு செய்து மன்னிச்சுங்க. அப்படின்னா கனவுன்னு அர்த்தம். கர்த்தர் சொப்பனத்துல பேசினாரு. நம்மளுக்கு சொப்பனத்துல பேசினா அதை விட சட்டக்கால உதலை, பேடக்கால உதலை, அதெல்லாம் விடுப்பா, அதெல்லாம் கெட்டக்கான விடுப்பா, போட்டு தாழ்ச்சி எடுத்திருப்பான். ஆனா யோசேப்பு எப்படி செய்யல? யோசேப்பு செய்யல. கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னைத்தான் ஒப்பு கொடுத்தான். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள இல்லாத ஒண்ணு என்னன்னா, ஆண்டவர் உன்னை கொண்டு கர்த்தர் காரியங்களை செய்ய முடியாமல் போற காரணம் என்ன அப்படின்னா, உனக்குள்ள என்ன இல்ல? எஸ், obedience. இன்னைக்கு நமக்குள்ள இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே கர்த்தர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கறான்னா, obedience எதிர்பார்க்கிறாரு. மரியாளுக்கு சொன்னாரு, மரியாள் கேட்டாங்க. யோசேப்புக்கு சொன்னாரு, யோசேப்பு கேட்டாரு. இன்னைக்கு கர்த்தர் வசனத்தின் மூலியமாய், கர்த்தருடைய வார்த்தையின் மூலியமாய், ஊழியக்காரர் மூலியமா உங்ககிட்ட பேசுறாரு. நீயும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படணும். கர்த்தருடைய காரியங்களுக்கு நீங்க கீழ்ப்படினு சொல்லும் போது நீங்க கீழ்ப்படிவீங்களா? யோசேப்பு கீழ்ப்படிவான், அவனுக்கு தெரியாது. ஆனா எனக்கு எல்லாமே, உங்க மோத்த பார்த்தா அது மாதிரி இருக்கு. யோசேப்புக்கு எதுவும் தெரியாதுன்னு, ஆனா எனக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் ஒத்துக்கிறேன். நல்ல கவனிங்க. கீழ்ப்படிதல் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கரத்தை மேல வைத்து ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா வேத வாக்கியம் சொல்லுது, அவர் கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். இதை நிறைவேறணும் அப்படின்னா சரியான ஒரு ரூட் வரணும். அந்த சித்தம், கர்த்தருடைய சித்தம் நிறைவேறணும்னா இங்க வழி கொடுக்கிறவர்கள் வேணும். எத்தனை அவமானங்கள் வந்தாலும், எத்தனை பேர் பேசினாலும், எத்தனை பேர் டவுட் பட்டாலும், எத்தனை பேர் சந்தேகமா இருந்தாலும், ஆனா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தருடைய சித்தம் நிறைவேறணும். எத்தனை பேர் என்ன வேணா பேசட்டும், ஆனா நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டீங்க அப்படின்னா கர்த்தர் உன்னை உயர்த்துவாரு. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்ரீகளிலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருப்ப, நீ கிருபை பெற்றவளா மாறுவ. கர்த்தருடைய ஆசீர்வாதமாய் மாற்றுவாரு. எனக்கு கேட்கிற தேவ ஜனமே, இந்த கிறிஸ்துமஸ் நாள் ஒன்னு பார்த்து சொல்றேன், உன்னை கர்த்தர் உயர்த்தி பார்க்க வேணும்னா நீ கர்த்தருக்கு நீ கீழ்ப்படியணும். ஒன்னே ஒண்ணுதான், ஒருத்தர் கீழ்ப்பட்டாரு, ஒருத்தர் கீழ்ப்பட்டவரை உயர்த்தி வைக்கிறோம். கீழ்ப்படியாதவனை பார்த்து சொல்ல மாட்டீங்க, திட்டலையா? அவன் பண்ண வேலைங்க. இன்னைக்கு நானே உலகத்துக்கு வந்தேன், உண்மையா இல்லைங்களா? இன்னைக்கு கிறிஸ்துமஸ் புது ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்கோம். நல்லதுதான், யாரும் நான் இது குறை சொல்லல, எல்லாம் ரொம்ப அழகா இருக்குதான் இருக்கீங்க. ஆனா நம்ம வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு இதுக்கு காரணகர்த்தா யாரு? முதல் ஆதாம். சரி, அவன் தப்பு பண்ணிட்டான், நான் சர்ச்சைக்கு வந்துட்டேன். ஆனா நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டு பரலோக ராஜ்யம் போவேன். அதுக்கு காரணகர்த்தா யாரு? இரண்டாவது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து. அவர் கீழ்ப்படியாம நான் வந்தேன், இவர் கீழ்ப்பட்டதுனால மறுபடியும் அவர்கிட்டயே போறேன். இதுதாங்க கிறிஸ்துமஸ். ஆமென், ஹல்லேலூயா. பிரியாணி சாப்பிட்டு மூக்க மட்டும் ஜீரணம் ஆகாம சோடா குடிக்கவா, ஈனோ குடிக்கவா,
வாழைப்பழம் சாப்பிடு. வாழைப்பழம் சாப்பிடுறது கூட இடம் இருக்காது சில பேர். ஒரு கல்யாணத்துக்கு போனேன், அவர் எனக்கு மாமா முறையாவாரு. என்ன சாப்பாடு சாப்பிட்டாருன்னா மனுஷன் பயங்கரமா சாப்பிட்டாரு. நான் சொன்னேன், மாமா நீ என்ன பண்ணு, ஜீரணம் ஆகணும்னா உனக்கு ஜீரணம் ஆகல, வயிறு எல்லாம் உப்பி கிடக்கு, என்ன பண்றது தெரியல, மாமா நீ என்ன பண்ணு, சோடா குடி. அப்படின்னா சோடா போறதுக்கு இடம் இல்லையா? இன்னைக்கு சோடா போறதுக்காக தயவுசெய்து கொஞ்சம் இடத்த வச்சுக்கோங்க, கேப் வைக்க. கர்த்தர்களை ஆசீர்வதிக்கட்டும். நல்ல கவனிங்க, ஒபீடியன்ஸ். இயேசு பிறப்பதற்கு ஒபீடியன்ஸ், இயேசு பிறப்பதற்கு வழி ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த காரியத்தை நல்ல கவனிங்க. இயேசு வருவதற்கு அந்த வழியை உண்டு பண்ணவன் யாரு? இயேசு இந்த உலகத்துக்கு, அப்படி சொன்னா நாங்க சொல்ல மாட்டோம் பாஸ்டர். இயேசு இந்த உலகத்திற்கு வருவதற்காக வழியை உண்டு பண்ணினவர் யார்? ஆதாம். ஏன்னா நாம ஆதாம புடிச்சு வச்சிருக்கதான் ஆதாம் நீங்க யோவான் ஸ்நானங்க. ஒண்ணு ஆதாம பிடிச்சு வச்சுன்னா ஒண்ணு இது இல்ல அதுன்ற மாதிரி ஆதாம பிடிச்சு வச்சுக்கிட்டோம். நல்ல கவனிங்க, யோவான் ஸ்நானகன் வழியை உண்டு பண்ணினான். இயேசு வருவதற்கு முன்பதாகவே தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டது. எலிசபெத்துக்கும் சக்கரையாவுக்கும் ஒரு தீர்க்க அல்லது ஒரு ஆசாரியனுங்க, பரிசுத்தமா வாழ்றவன், கர்த்தருக்கு பயந்தவன், கர்த்தருடைய பெட்டிக்கிட்டு இருக்கிறவன். நல்ல கவனிங்க, பிள்ளைகள் இல்ல, வருஷ காலம் ஆயிப்போச்சு, வயது முதித்துக்கு போகிறது, இனி மரணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டாங்க. தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறத்தக்கதாக. எல்லாம் கையெழுத்துக்கு ராமேன்னு சொல்லுங்க. தீர்க்கதரிசனம் உனக்கு நிறைவேறணுமா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணுமா? 2026 கர்த்தர் பிளெஸிங்கா மாத்தணுமா? ஒரு அற்புதமாய் கர்த்தர் மாற்றணும்னாக்கா இந்த கிறிஸ்துமஸ்ல கர்த்தர் உன்னோடு பேசுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ கீழ்ப்படியணும். இதுக்கு ஆமேனே வரலையே. இன்னைக்கு நீ பிரியாணி சாப்பிடணும், இதுக்கு ஆமேன் வருது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஒரு ரசத்தை வாசித்திடலாம். டாக்டர் யார் சொன்னா நம்ம நம்ப மாட்டோம், ஆனா டாக்டர் சொன்னா சொல்ல மாட்டீங்களே. ஐயா பிரதேஷ் உண்மைதானா? டாக்டர் சொன்னா நம்புவோம். அதனால டாக்டர் லூக்கா எழுதின, அவர் டாக்டர் தாங்க, மருத்துவர் லூக்கா எழுதின 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? எப்படி இருந்தாங்களா? இன்னைக்கு நாம கொஞ்ச நாள்ல ஜெபித்து அல்லது அந்த காரியம் நடக்கல அப்படின்னா உடனே கோபம் வந்துடும். என்ன ஆண்டவரை நீங்க நடத்தல, ஏன் ஆண்டவரை கொடுக்கல, ஏன் ஆண்டவரை பண்ணல? அதனால முதல்ல நான் என்ன செய்ய மாட்டேன், சர்ச்சுக்கு. ஹலோ, கிறிஸ்துமஸ் எப்படி நீங்க ஃபுல்லா வருவீங்க தெரியும், அதுதான் ப்ரிப்பேர்டா வந்துட்டேன் நான். ஏதாவது ஒண்ணு உடனே நம்ம என்ன சொல்லுவோம், சர்ச்சுக்கு இனிமே நான் என்ன செய்ய மாட்டேன், இனிமே நான் ஜெபிக்க மாட்டேன், இனிமே நான் பாஸ்டர் மூஞ்சியில முழிக்க மாட்டேன். இப்போ வராத யாருக்கு லாசு? கேட்கல. உன் மேல் இருக்கிற தேவ சித்தம் நடக்காது. கர்த்தர் சிலது லேட்டா கொடுக்கணும்னு விரும்புவாரு. அவருக்கு தெரியும் எப்போ எதை கொடுக்கணும்னு, எப்போ என்ன செய்யணும் அவரு தெரியும். நீ அவசரப்பட்டாலும் அவர் ஒன்றும் பண்ண முடியாது. நீ செய் பண்ணு கொண்டு அப்படின்னாக்கா அவர் ஒன்றும் செய்ய முடியாது. இருக்கீங்களா? ஹலோ, பசிக்குது, உடனே சாப்பாடு வேணும், உங்களுக்கு என்ன சாப்பாடு கிடைக்கும்? தப்புன்னு கிடைக்கிறது என்னது? கிண்டி கையில கொடுத்து வாமிச்சுனே இருப்பாங்க. கொஞ்சம் டைம் ஆனா நல்லதாமா பண்ணுமா அப்படின்னா என்ன கிடைக்கும்? இன்னைக்கு பிரியாணி உடனே டக்குன்னு செய்ய முடியுமா? சொல்ல மாட்டேறீங்க. எங்க வீட்டுக்கிட்ட ஒரு முஸ்லிம் சகோதரி, நான் சின்ன வயசுல இருந்து நாங்கெல்லாம் ஒன்னா விளையாடி அப்படிதான் வந்தோம். அந்த பொண்ணோட நான் கேட்பேன், உனக்கு என்ன ஈஸி, சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் செய்யறது ஈஸியா, பிரியாணி? கம்னு இருப்பா. பிரியாணின்னா 4 காய்கறி அறுத்து போட்டு அதுல சிக்கன் போட்டு அரிசி போட்டா பிரியாணி ஈஸி அப்படின்னு. ஐயோ ஈஸியா? ஏன்னா அவங்களுக்கு அது ஈஸி. வயது முதிர்ந்து போச்சு, வயசு முடிஞ்சிட்டு போயிட்டு இருக்கு. இன்னொன்னு வேதத்துல வாசிக்கிறோம், சகரியாவுக்கு வாய் பேச தெரியாது, பேச்சு வார்த்தை வராது. இந்த மாதிரி இருந்தா நம்ம நீதியா இருப்போம். ஆனா ஒரு காலத்துல பேசிட்டு இருந்தான், திடீர்னு வார்த்தைகள் நின்று போச்சு. வார்த்தைகள் நின்று போச்சு, வயசு முதிர்ந்து போச்சு. இது வரலாம் ஒரு குழந்தை இல்ல,
ஆசாரணியா? ஆசாரியனா ஆசாரிப்பு கூடாரத்துல இருக்கிறான், உத்தமனா இருக்கிறான், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றான். அது நம்மளாம் தான். கிறிஸ்துமஸ் கூட நீங்க இந்த மாதிரி பேசுறீங்களேன்ற மாதிரி முகத்தை வச்சிருக்கிறீங்க. என்ன பண்ண சொல்றீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? தேவடு ஏமது, கடவுள் வேணாம், எது வேணாம், நான் என்ன செய்வேன்? இந்த தெருவில் முனையில் இருக்கிற அந்த அம்மா விட்டு அந்த தெருவில் முனை அங்க போயிடுவேன். என்னது தெரியாது? ஒண்ணுமே தெரியாம ரியாக்ஷன் பண்றீங்களே. இந்த தெருவில் முனையில் இருக்கிற அந்த அம்மா விட்டு அந்த தெருவில் ஒரு அம்மா இருக்கிறாங்க முனையில, தெரியல போங்க, எங்கேயோ போவேன். கர்த்தர் இப்ப உங்களை பாக்குறாரு. என்ன நடந்தாலும், எது கிடைக்கலனாலும், எது கிடைச்சாலும் உமக்கு கீழ்ப்படிவேன்றவங்க மட்டும் கையை உயர்த்தி, பிரியாணி கிடைச்சாலும், புது ட்ரெஸ் இருந்தாலும் சொல்ல மாட்டேறீங்க, கம்மல் இருந்தாலும், நெக்லஸ் இருந்தாலும், இல்லைனாலும் நெக் இருக்கு ஆண்டவரே, அதுக்கு சோத்திரம். அல்லேலூயா. நெக்லஸ் அப்படின்னா அப்பப்போ நடிப்பேன், நல்லா நடிப்பேன். நெக்லீஸ் கிடையாது, நல்கீஸ் கிடையாது. அது என்னன்னா நெக்க கம்மியா காமிக்கும், நெக்க லெஸ் பண்ணும். இந்த கேப் பெருசா இருக்கும் இல்லையா, இதை கம்மி பண்ணா சோ கால்ட், கேட்கல, நக்லீஸ் சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும்? தயவு செய்து இனிமே மாத்திக்கோங்க. நக்லீஸ் கிடையாது, அது நெக் லெஸ் பண்ணும். இந்த பெரிதான கேப் என்ன செய்யும்? குறைச்சி காமிக்கும். அதனால அது பேரு, நிறைய பேர் நிறைய விதமா சொல்லுவீங்க. எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் இருந்தாலும் சொல்லணும் இல்ல, இன்னைக்கு யாரு வந்தாலும் அவங்க ட்ரெஸ் நல்லா இருக்கும், இன்னைக்கு அவங்க பார்க்கறதுக்கு நல்லா தான் இருப்பாங்க. ஆமாம்மா, இன்னைக்கு கிறிஸ்மஸ்ல எல்லாருமே நல்லா தான் இருப்பாங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லா முழிச்சு தேய்ச்சி வந்திருப்பாங்க. அதனால இன்னைக்கு அவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க? ரைட். நல்ல கவனிங்க. இப்போ இந்த இடத்துல சகேரியா, எலிசபெத் 2 பேர் இருக்கிறாங்க. வயது முதிர்ந்து போச்சுங்க, வயது முதிர்ந்து போச்சு. ஆனாலும் அவங்க எப்படி இருக்காங்கன்னா, வேதத்துல வாசிக்கிறோம், இந்த மரியாள் அவங்க அல்லது பிரெக்னன்ட் ஆன பிறகு 6 மாசம், கிட்டத்தட்ட 6 மாசம் யார் கிட்ட இருக்காங்கன்னாக்கா இந்த எலிசபெத் வீட்டுல இருக்கிறாங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, சகேரியா நற்சாட்சி கொண்டவன். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லாமா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலம் கடந்து போனாலும் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்த காரணம் என்னன்னா, நற்சாட்சி, பரிசுத்தமான வாழ்க்கை, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிவது. இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயத்திலேயோ, வாழ்க்கையிலயோ, குடும்பத்திலேயோ கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, பிசாசு அதை மட்டும் செய்யவே, பாஸ்டர் சொன்னா அதுக்கு ஆப்போசிட்டா தான் நாங்க என்ன செய்வோம்? சொல்ல மாட்டீங்க. நடா இது கிறிஸ்துமஸுக்கு வந்தா எலிசபெத் பத்தி நான் பேசினுக்கிறேங்க. தேவதூதன் வந்தான். கீழே வசனத்தை அப்படியே வாசிங்க. 1:6-7. நல்ல கவனிங்க. பிள்ளை இல்லாததா இருந்தது. இருவரும் நல்ல கவனிங்க, வயது சென்றவராயும். அப்படி இருக்க நல்ல கவனிங்க, ஆசாரியன் வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு முறைமையின்படி பிரவேசித்து தூபம் காட்டுவதற்கு, தூபம் காட்டுகிற வேளையிலே கூட்டமாய் வெளியில, நல்ல கவனிங்க, அப்ப உள்ள போக முடியாது, ஆசாரியன் மட்டும்தான் உள்ள போக முடியும். அவங்க வெளியில ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின்
வலது பட்சத்துல நின்று அவனுக்கு தரிசனமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். கர்த்தருடைய வார்த்தை கேட்டதன்படி நடக்கிறவர்களை கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு கேட்கிற தேவஜனமே, இந்த இடத்துல செகரியாவுக்கு கர்த்தருடைய தூதன் தரிசனமானார். தரிசனமான போது வேதம் எப்படி சொல்லுகிறது? தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அந்த அவனுக்கு பேர் யோவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம அநேக நேரத்துல கர்த்தர் இனி செய்ய மாட்டாரு, கர்த்தர் இனி அற்புதம் பண்ண மாட்டாரு, இனி நடக்காது, இனி வேண்டாம், வயது முதிர்ந்து போச்சு, எனக்கு பலன் இல்ல, இனி என்னுடைய கையில பலன் கிடையாது, பணம் கிடையாது, எல்லாத்தையும் அல்லது நீ விரோதமாய் நினைக்கிறத விட்டுட்டு நான் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறேன், நான் விசுவாசமா இருக்கிறேன். எப்படி எலிசபெத் எப்படி அல்லது இந்த செகரியா ரெண்டு பேரும் எப்படி இணைந்து கர்த்தருக்கு பயந்தார்களோ அப்படியா நீ இருந்த அப்படின்னா கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் மறுபடியும் கர்த்தர் கட்டுவார் என்று ஒரு நம்பிக்கை இருந்தவங்க மட்டும் கைய மேல உயர்த்தி ஒரு ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவஜனமே, இன்னொரு காரியத்தை நான் காண்பித்து விட்டு முன்னுக்கு போகும் நினைக்கிறேன். இயேசு பிறந்த போது நம்ம நினைப்போம் இயேசு பணக்காரனா இருந்தாரு, அதனால அவர் எல்லாம் செஞ்சாரு. இயேசு அவர் அவருக்கு எல்லாமே இருந்தது, அவங்க வீடு இருந்தது, அவங்களுக்கு வசதி இருந்தது, அவருக்கு வாய்ப்பு இருந்தது. எனக்கு வாய்ப்பு இல்ல, எனக்கு வசதி இல்ல, அதனால கீழ்ப்பட முடியல. இல்ல, நல்ல கவனிங்க. வருஷந்தோறும் அந்த நாட்களில அந்த ஆசாரிய கூடாரத்துக்கு போகும்போது ஒரு பலிக்கு ஏதாவது ஒரு மிருகத்தை கொண்டு போய் கொடுக்கணும். அந்த மிருகத்தை கொண்டு போய் கொடுக்கும் போது பணக்காரன் ஆடை கொண்டு போய் கொடுப்பான், கொழுத்த கன்றை. இன்னும் பணக்காரன் கொழுத்த கன்றை போய் கொடுப்பான். ஏழையா இருக்கிறவங்க அப்படியே கொஞ்சம் சின்ன சின்னதா, ரொம்ப ரொம்ப ஏழைன்னு வச்சுக்கீங்களேன், புறா, பீஜியன், புறாவை கொண்டு போய் பலி கொடுப்பான். இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போன போது பலி என்ன தெரியுமா கொடுத்தாரு? புறாவை கொடுத்தாரு. வாசிக்கல அந்த வசனத்தை மறுபடியும். அதே லூக்கா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மோசேவின் நியாய பிரமாணத்தின்படியே சுத்திகரிப்பின் நாட்களில் நிறைவேறின போது முதல் பேரான எல்லா ஆண் பிள்ளையும், நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு பரிசுத்தமாய் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படி கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படி சொல்லி இருக்கிறபடி காட்டுப்புறாயாகுது. போதும். என்ன பலி கொடுக்கணும் கொண்டு போனாரா? புறாவை, புறாக்கள் அப்படின்னு சொல்லலாம். 2 ஜோடி புறா கொடுக்கலாம். அப்ப கவனிங்க, இருக்கிறவரை எல்லாரையும் காட்டிலும் இவங்க பெரிய பணக்கார அல்ல. சபையார பார்த்து சொல்றேன், பணம் இருந்தா பரிசுத்தமா வாழலாம் பாஸ்டர், எனக்கு பணம் தான் இல்லையே. வீடு இருந்தா நல்லா சந்தோஷமா ஆண்டவருக்கு இன்னும் நெருக்கமா இருந்திருப்போம் பாஸ்டர், எனக்கு வீடு தான் இல்லையே. எனக்கு கல்யாணம் வாய்ந்தா இன்னும் நல்ல சூப்பரா ஆண்டு சோத்திரம் நான் எகிரி குச்சி ஜெபம் பண்ணிருப்பேன், எனக்கு தான் கல்யாணமே ஆகலையே. எனக்கு குழந்தை இருந்தா கர்த்தாவே சோத்திரம், நான் ஆண்டவருக்கு இன்னும் நெருக்கமா இருப்பேன். எனக்கு இருக்கிறதோ இல்லையோ, இல்லனாலும் ஆண்டவராக இயேசுவானவர் அவர் புறாவை கொண்டு போய் அந்த இடத்துல பலி கொடுப்பதற்காக போன போது அவர் மரண பரியந்தம் தன்னை தான் தாழ்த்தினது ஞாபகத்தில் உங்களுக்கு இருப்பதாக. கீழ்ப்படிதல், கீழ்ப்படி. இருக்குதோ இல்லையோ, பணம் இருக்குதோ இல்லையோ, சொத்து இருக்குதோ இல்லையோ, அல்லது வசதி இருக்குதோ இல்லையோ, நீ கீழ்ப்பட்டு பார். நீ கீழ்ப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நடந்து பார். ஆண்டவருக்கு நீ பயந்து பார். கர்த்தருனை மேன்மையானதை கர்த்தர் செய்வார். இந்த வருகிற வருஷத்துல நான் காண போகிறது என்னன்னா, கர்த்தருடைய சந்நிதியில ஒரு பயம், கர்த்தருடைய ஆலயத்துல ஒரு பயம், கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் இந்த சபையில இருப்பதாக. பேத்தேல் சபை மேல கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொருத்தருடைய இருதயத்துக்குள்ள கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை கர்த்தருக்கு கற்றுக் கொடுப்பாராக. இந்த கீழ்ப்படியில் இருந்த போதும், இந்த கீழ்ப்படியில் இருந்த போதும்
உன்னை கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது? இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு கீழ்ப்படிதலை சொல்லி கொடுக்கிறது. கர்த்தருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு என்ன செய்யனாக்கா ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம நிறைய பேர் பார்த்து சொல்றேன், இந்த சபையில வந்தபோது இருந்த நிலைமை வேற, இன்னைக்கு நம்ம இருக்கிற நிலைமை வேற. கர்த்தர் மாற்றினார் இல்ல, ஆண்டவர் நம்மள ஆசீர்வாதமா தானே வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் கைவிட மாட்டாரு. ஆனா நம்ம தான் ஆண்டவரை கொஞ்சம் நம்மள ஆசீர்வதிச்சார வச்சுக்கீங்களேன், கொஞ்சம் 1000 ரூபாய் சம்பளத்துல ஆண்டவர் 3000 ரூபாய் பண்ணிட்டாரு வச்சுக்கீங்களேன், அது நம்முடைய ஸ்டாண்டு கிடையாதுப்பா. அவங்க எல்லாம் லோவர் ஸ்டாண்ட், நம்ம ஹையர் ஸ்டாண்ட். நம்ம எல்லாம் கொஞ்சம் கெத்து. அது மாதிரிலாம் நம்மள பாட்டு பாடி எல்லாம் ரோடுல எல்லாம் சுத்த முடியாது. கேரல்ஸ் எல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கு போய் டீ எல்லாம் சாப்பிட முடியாது. அதெல்லாம் இங்கிலீஷ்ல பேசுவீங்க. ஒரு காலத்துல சபைக்கு எப்படி வந்த, மூக்க சிந்திங்கன்னு கண்ணில் எல்லாம் அன்னைக்கு கத்தரை பார்த்து சீச்சி பேட், மூக்கு சிந்த மாட்டேன்ற, கண்ணில் அழுக்கு எடுக்க மாட்டேன்ற, சரியா குளிக்கவே இல்லை, கையெல்லாம் உனக்கு அப்படி இருக்குது அப்படின்னு உனக்கு தள்ளி விட்டு இருந்தா எங்க போயிருப்ப? சபை நல்லா யோசிக்கணும். இன்னைக்கு நம்ம சபையில் என்ன தெரியுமா, இது என்னுடைய 10,000 ரூபாய் சம்பளம் வந்தாலே நம்ம நினைப்போம் என்ன மாதிரி, ஐயோ சீச்சி இவங்க மாறி. இன்னொன்னு இந்த ஏரியா விட்டு வெளியே போயிட்டான்னு வச்சுக்க, அவங்க பண்ற கதை இருக்கு பாருங்க. எப்பா சாமி, என்ன ஹலோ, எந்த குழியில் எடுக்கப்பட்ட எங்க இருந்துப்பா பேத்தேல் சபையில நீ வரும்போது எப்படி இருந்த? கர்த்தர் பார்த்து கேட்பாரு, பீச்சியான்னு உனக்கு இருந்தாலும், புறா இருந்தாலும், கண்ணுக்குட்டி இருந்தாலும், ஆடு இருந்தாலும் ஒரே மாதிரிதான் இருக்கணும். உங்ககிட்ட 10 லட்சம் இருக்கட்டும், 10 கோடி இருக்கட்டும், 10 ரூபாய் இருக்கட்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவனை கர்த்தர் கைய பிடிச்சு மேல உயர்த்தி ஆசீர்வதிப்பாரு. இந்த கிறிஸ்துமஸ் உனக்கு சொல்லி கொடுக்குது என்னன்னா, உங்ககிட்ட இருக்குதா இல்லையோ, ஆனா என்ன பண்ணணும்னா கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். கீழ்பட்டினா ஒரு நாள் எப்படி தெரியுமா, இந்த ரோட்ல இடமே இல்லாதபடிக்கு காரா நிக்கும், அப்படியே பரிபூர்ணமா காரா நிக்கும். ஆசீர்வாதமா வருவீங்க. கழுத்தினுமே புள்ள நெக்கா இருக்காது, எல்லாமே நெக் லெஸ்ஸா தான் இருக்கும். அப்புறம் கையா இருக்காது, அப்புறம் கை லெஸ்ஸா தான் இருக்கும். கர்த்தர் எல்லாமே மாற்றுவாரு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் அது ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஒருவேளை உன் பாக்கெட்ல ஒண்ணு இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் இந்த நாள் ஞாபகப்படுத்துறாரு, இருக்குதோ இல்லையோ. இயேசு கிறிஸ்துக்கு என்ன இருந்ததா, அவர் பிறக்கிறதுக்கு இடமில்லாதபடினால எங்க பிறந்தார்? ஒரு இடத்துக்கு போன அவர் சொல்றாரு, மாட்டு தொழுவோன்றது பதில் மாட்டு சாணான்ட்டாரு. மாட்டு சாணம் இல்லங்கோ, அது மாட்டு தொழுவோம். தொழுவோனா மாடெல்லாம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த மாட்டு தொழுவத்துல கர்த்தர் பிறந்தார். அவரே ஏழ்மைதான் இருந்தார், அவ்வளவு பணக்காரர், அவரே ஏழ்மை. இன்னைக்கு நாம கெத்து காமிக்கிறோம். கெத்து, உன் கெத்து தூக்கி குப்பையில போடு. நீ யாரு? ஒண்ணு குறுக்குப்பேட்டை, இல்லைன்னா ஆட்டு தொட்டி, இல்லைன்னா நம்ம எல்லாம் ஒண்ணுதான். நல்ல கண்ணி யாரா கூட இருந்துரு, கர்த்தருடைய சன்னிதானத்துல நான் அப்படின்னு வச்சுக்கோ. வேதம் சொல்லுது, ஒருத்தன் சொல்றான், ஆயக்காரன், ஐயா நான் கண்ணை தூக்கி பாக்குறது கூட எனக்கு ஒண்ணுமே இல்லையா, எனக்கு அருகதி இல்லை அப்படின்னு ஒருத்தன் ஜெபிக்கிறான். ஒருத்தன் சொல்றான், வேதாபார, நான் எல்லாத்துலயும் தசமா பாகம் கொடுப்பேன், நான் ஸ்டைலா வருவேன், நான் சாலி இதுல இருக்கிறேன் அல்லது அந்த வீதியில இருக்கிறேன், நான் அப்பார்ட்மெண்ட்ல. ஹலோ, பாக்குறேன் நான் எல்லாம் தூக்கி குப்பையில போட்டு. எப்படி தெரியுமா, நான் வெறுமை உன் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் படிக்கு, மரண பரியந்தமனை தாழ்த்தும்படி. ஆண்டவரே, நான் எந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்டனோ அந்த இடம் பரிசுத்தமாகும்படிக்கு, அந்த ஆட்கள் மாறும்படிக்கு, அதவர்களுக்காய் நான் செபிக்க போறேன். ஆண்டவரே, எப்படி நீங்க விட்டு போனவர்களுக்காக திரும்பி வந்தீங்களோ அதே போல நானும் மறுபடியுமாய் அதே சபையில நின்று அவர்களுக்காய் செபித்து அவளுடைய கரத்தை பிடித்து மேல உயர்த்த போறேன். கர்த்தரை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்க. ஜெபம் பண்ணுங்க.
அதை விட்டுட்டு நீ கெத்து காமிக்காத. ரைட், ஓகே. இன்னொன்னு சொல்ல படிக்க நான் வாஞ்சிக்கிறேன், முடிச்சிட்டுமா? நிறைய பேர் சொல்றாங்க, தயவு செய்து இத்துடன் செய்திகள் அதை சொல்ல மாட்டேன்றீங்களே. இல்ல தலைப்பு செய்தி இன்னும் கொஞ்சம் இருக்கு, நான் சொல்லி முடிச்சிடறேன், நல்லா கவனிங்க. ஞானிகள் நேரா எங்க போறாங்க? ஏறுது வீட்டுக்கு போறாங்க. நட்சத்திரத்தை பார்த்தோம், நட்சத்திரம்னாக ராஜா பிறந்தாரு. ராஜா எங்க அவங்கள தப்பு சொல்லல, யார? ஞானிகளை நான் தப்பு சொல்லல. நீங்க நான் அந்த இடத்துல இருந்து எங்க போயிருப்போம்? எங்க போயிருப்பேன்? போய் சொல்லக்கூடாது. நேரம் ராஜா வீட்டுலதான் ராஜா பிறப்பான். ஆனா இந்த ராஜா வித்தியாசமா இவரு போய் எங்க பிறந்திருக்கிறாரு? மாட்டத்துல. நேரம் ஏரோதை வீட்டுக்கு போய் கேக்குறாங்க, உங்க வீட்டுல குழந்தை பிறந்திருக்கிறதா? அந்த குழந்தை நாங்க பாக்குறதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா இவருக்கு மண்டல் ஏறி போச்சு, மென்டல் ஆயிட்டாங்க. எங்க வீட்டுல குழந்தைய போறக்கல நீ ஆண்டா தேடி வர? இல்லங்க, நட்சத்திரம் வந்து பயன்ட்டான் அவன். அவன் சொல்றான், நீங்க போய் அவரை தொழுது கொள்ளுங்க, அதுக்கு பின்னாடி நான் என்ன பண்றேன்? நீங்க போய் வந்து என்று சொன்னீங்கன்னா இவன் என்ன பண்றான்? ஆக்சன் பண்றான். என்னது? அப்படியே ஜெபிக்கணும், சோதரம் சோதரம். ஏய், எங்களுக்கு தெரியும் இந்த பேய் ஓட்டும் போது ஜெபம் பண்ணாது. சோத்திரம் சால் என் கம்முன்னு. அது என்ன ஏமாத்தம்? அப்படியே பரிசுத்தாய் வந்த மாதிரி. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ கம்முன்னு ஏமாத்துற. சேலரி வாங்குற, புது ட்ரெஸ், ஹலோ, எல்லாத்தையும் குப்பையில போடு. எல்லா குப்பையில போட்டு வெறுமன்னு வா. இந்த ஞானிகள் என்ன தெரியுமா பண்ணாங்க? என்ன பண்ணாங்க தெரியுமா? சொல்லிட்டு போனாங்க, குழந்தைய பணிந்து கொண்டாங்க. பணிந்து கொண்டு இருக்கிறது எல்லாத்தையும் அந்த இடத்துல வச்சு பணிந்து கொண்டு தூங்குறாங்க. தூங்கும் போது தேவதூதன் மறுபடியும் சொப்னா. யாரு? என்னம்மா எல்லாம் ஒரு மாதிரி இருக்கீங்க? தேவதூதன் மறுபடியும் சொப்னத்துல வரான். சொல்றான், டே நீ ஏரோதை பார்க்காதீங்கப்பா, உங்க வழியா போங்க. ஏரோது வெயிட் பண்ணிக்கிறார். எதுக்கு? இந்த குழந்தை எப்படி ஆகிலும் கொல்லணும். ஆனா கர்த்தர் இந்த ஞானிகளுக்கு சொன்னாரு, வேற ரூட்ல போங்கப்பா. இவனுங்க வந்த ரூட்ல வேற ரூட்ல கிளம்பி போயிட்டாங்க. ஏரோது பார்க்கவே இல்லை. ஐயோ இந்த பக்கம் போக கூடாது. கர்த்தர் அவங்கள ரூட்டை மாத்தி விட்டாரு. அவங்க கீழ்பட்டாங்க. ஹலோ, இருக்கீங்களா? கீழ்பட்டார்கள். இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறது, கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாமை பாவம். ஒரு மனுஷன் கீழ்ப்படியாம பாவத்தை கொண்டு வந்தான், ஒரு மனுஷன் கீழ்ப்பட்டு நம்மளுக்கு பாவத்தை நிவர்த்தியாய் மாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஞானிகள் எல்லாம் கீழ்ப்பட்டு, ஞானிகள் கீழ்ப்பட்டாங்க தானே? சொல்ல மாட்டீங்களே. நீ இது மாதிரிலாம் பேசினா உனக்கு ஆமையனே கிடையாது, போ. அப்படித்தானே? உனக்கு இன்னைக்கு பிரியாணியே கிடையாது, போ. இன்னைக்கு பிரியாணி யாருக்குமே கிடையாது, போ. இனி நம்ம பிரியாணி போடல, அதனால்தான். நல்லா கவனிங்க. ஞானிகள் கீழ்ப்பட்டாங்க. சோ கால்டு வைஸ் மேன். அவனுக்கு ஞானம் இருக்குதோ இல்லையோ, ஆனா அவனும் கீழ்ப்பட்டான். இன்னைக்கு நாம கேள்விப்படுறோமா? கர்த்தருக்கு வழிகள் எப்படி கொடுத்தாங்க பாருங்க. ஒரு அம்மா புருஷன் அறியாதவ கரெக்டா வழி கொடுத்தான். அவள் புருஷன் அவளை ஏற்றுக்கொள்ளும்படி வழி கொடுத்தான். ஞானிகள் அவர் எப்படியா தப்பிக்க வைக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு வழி கொடுத்தான். இவருக்கு வழி உண்டு பண்ணுகிற யோவான் தன் தகப்பன் தாயும் கீழ்பட்டான். இன்னைக்கு எல்லாருமே கீழ்பட்டாங்க. ஆனா பேத்தேல் சபை பின்ட்ராப் சைலண்ட் தான் இருக்கும். என்ன விட்டு பாரு, ஆமேன் சொல்லி பாரு. நீ நாத்துமாவேன், உனக்கு தைரியம் தான். நிறைய பேர் கேட்க, உனக்கு தைரியம் தான், நாத்துமாவேன் சொல்லி பாரு. நான் இருப்பேனா பார், வாமா. இவ்வளவு நேரம் பேசுற ஏதாவது வார்த்தை வந்துச்சா? இப்ப பாத்தீங்களா, டக்குன்னு வருது. நல்ல கவனிங்க. ஞானிகள் கீழ்பட்டாங்க, எல்லாரும் கீழ்பட்டாங்க. இயேசுவானவர் பிறப்பதற்காக. எனக்கு கேட்கிற தேவஜனமே, இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், கீழ்ப்படிதல் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க?
கையை உயர்த்தி ஒரு ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேட்டுமை பாராட்டுவதற்கு ஒண்ணும் இல்ல. என் தேவனே அவர் இந்த உலகத்துல ஒண்ணுமில்லாத ஏழையாய் தன் ரூபம் எடுத்தார், 7 ரூபம் எடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. நீ டவுன் டு த கிரவுண்டா இருக்கணும். சபையில கால் வைக்கும் போது நீ டவுன் டு த கிரவுண்டா இருக்கணும். அப்படின்னா என்ன பாஸ்டர்? அப்படின்னா தரம் மட்டமா உன்னை தாழ்த்தணும். செருப்பை தூக்கி வெளியில வைக்கிறதுக்கு நீ தயாரா இருக்கணும். மைக்க பிடிச்சி பாட்டு பாடுறதுக்கு தயாரா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவதுக்கு தயாரா இருக்கணும். ஒரு காலத்துல நானே பெருகி நானே எல்லாத்தையும் பண்ணவேன். இன்னைக்கு சும்மாவே ஆண்டவர் இந்த ஸ்டேஜை கொடுக்கல. இதுக்கு பின்ன நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்களை நின்னபடினால ஆண்டவர் உயர்த்தினார். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், எடுத்த உடனே நீ போக முடியாது. ஆண்டுடைய சமூகத்துல நீ உன்னை தாழ்த்தணும். வேதத்துல வாசிக்கிறோம், இயேசுவானவர் தன்னை தாழ்த்தினபடினால், அவர் மரண பரியந்தம் தாழ்த்தபடினால் உயர்ந்த நாமத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு நீ தாழ்த்தாம உயர்வு உனக்கு கிடையவே சொல்ல மாட்டீங்க. சின்னப்போ இந்த சண்டே கிளாஸ் பண்ணும்போது இங்க நிறைய பிள்ளைங்க, எனக்கு சண்டே கிளாஸ் பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு சொல்லுவேன், வாய்க்கெல்லாம் ஜிப்பு போடுங்க அப்படின்னு. சும்மா பேசிட்டே இருப்பாங்க. ஜிப்பு போடு, ஜிப்பு. அப்புறம் சொல்ல கொஞ்ச நாள் கழிச்சு, வாய்க்கெல்லாம் லாக் பண்ணுங்க, சும்மா அப்படி பண்ணி இப்படி பண்ணோம் அப்படின்னா லாக்கு. அந்த எல்லாரும் அந்த கீ எல்லாம் எனக்கு போடுங்க அப்படின்னாக்கா தூக்கி அப்படி போடணும். லாக்காது. சும்மா சொல்லுங்களேன். விஜயில எவரு ஜெயில எவரு ஜெயில விஜயில சொல்றேன், லாக் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவோம். சும்மா இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீ கிரவுண்ட் டு த எர்த்தா இருக்கணும். தரமட்டம் உன்னை தாழ்த்தணும். ஆசாரியனும் பரிசுத்தனும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவனும் இந்த செகரை என்ன பண்றான்? தூதனை பார்த்த உடனே சாஷ்டாங்கமாய் விழுந்து நமஸ்கரித்தான். இன்னைக்கு நாம தேவ சமூகத்தில் எப்படி இருக்கணும்? இன்னைக்கு பிரியாணியா, சிக்கனா, மட்டனா? இன்னைக்கு சர்ச்சில் என்ன கொடுப்பீங்க? நம்ம கேள்வி, இன்னைக்கு சர்ச்சில் நீங்க என்ன தருவீங்க? This is not so important. உன் இருதயம் கர்த்தருக்கு பயப்படணும். தேவனுடைய ஆலயம்னா ஒரு நடுக்கம் வரணும். கர்த்தருடைய ஆலயம்னா கர்த்தர் இடத்துல வீட்டு இருக்கிற ஒரே ஒரு காரியத்தை சொல்ற, ஒரு பிசாசு பயங்கரமா வந்தது. அந்த பிசாசை நான் கேட்டேன், இங்க யாருக்கா? இங்கு இருக்கிற ஒரு பெரியவர். பிசாசு பயப்படுது, ஆனா நீ பயப்படுறியா? அந்த பிசாசு என்கிட்ட சொல்லுதுங்க, இங்க இருக்கிற ஒரு பெரிய ஒரு, எனக்கு கேக்குது, உனக்கு தெரியாது எனக்கு தெரியும், நீ சொல்லு அப்படின்னா, இங்க இருக்கிறவர் இருக்கிறதுல பெரியவர் இங்க இருக்கிறாராம். அப்போ பிசாசு நடுநடுங்குது சபையில, பிசாசு நடுங்க தேவ சமூகத்துல. இன்னைக்கு சபையார் நாம கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுநடுங்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு முதல்ல கோபம் வந்ததே காரணம் என்ன? சாப்பிடாதன்னு சொன்னதை சாப்பிட்டான், பிரச்சனை வந்தது. தொடுறான்னாரு, அடிச்சிட்டான், பிரச்சனை வந்தது. சொன்னதை மட்டும் சொல்ல மாட்டீங்க. எக்ஸ்ட்ரா செஞ்சீனா புரியல, எக்ஸ்ட்ரா செஞ்சீனா முடிய வெட்டிடுவாங்க, அப்புறம் மாவாட்டுவேன். யார் அது? அப்பெல்லாம் சொல்லுவாங்க. சின்னப்போ நான் சிறு வயதுல யங் டைம்ல இருக்கும்போது ஹோட்டலுக்கு போனோம்னா எனக்கு பயம். எங்க சின்னப்பா, எங்க மாமா எல்லாம் சொல்லுவாங்க, டேய் ஏதாவது சாப்பிட்டு ஹோட்டல்ல பைசா இல்லைன்னு வச்சுக்கோ, அவங்க பயப்படுத்துவாங்க, பண்ணன்னு வச்சுக்கோ, உன்னை மாவாட்டு விட்டாங்க. அப்போ பைசா தேடினே தெரியாது, பயப்படுத்தி வச்சிருக்கேன். அந்த மாதிரி மனசுல நினைச்சுனே இருப்பேன். அதில் போனோன்னே கேட்பேன், தோசை எவ்வளோண்ணா, பூரி எவ்வளோண்ணா? அப்படி ஆமாம் 30 ரூபாய். ஒரு நிமிஷம். சரி, ஓகே ஓகே. அந்த பூரியை மட்டும் சாப்பிட்டு வெளியே ஓடி வந்துடுவேன். ஏன்னா பயம் எனக்கு, மாவாட்டு விட்டுருவாங்க. இப்ப அந்த பிரச்சனை இல்லை. எல்லா கடையிலும் என்ன இருக்குது? கிரைண்டர் இருக்கு. அதனால உனக்கு மாவாட்டுறது கூட கிடையாது. நீ இப்போ அந்த வேலையே கிடையாது. நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க, கீழ்ப்படியணும். இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது? கேட்கல. கீழ்ப்படிவது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. மரியாள் கர்த்தருடைய தூதனுக்கு சொல்லும் போது இது எப்படி ஆகணும்னு கேட்டா, கர்த்தர் சொல்றாரு, இல்ல பரிசுத்த ஆவி உன் மேல வரும், அப்ப நீ கர்ப்பம் தரிப்பன்னு சொல்லும் போது சரின்னு ஏற்றுக்கிட்டான். யோசேப்பு தள்ளிவிட நினைத்தான், ரகசியமாய் தள்ளிவிட நினைத்தான். கர்த்தருடைய தூதன் சொன்ன போது சொப்பனத்துல அவன் அவளை ஏற்றுக்கொண்டான்.
ஞானிகளுக்கு கர்த்தர் சொன்னார், அவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க. சகரியா எலிசபெத்துக்கு கர்த்தருடைய தூதன் சொன்னா ஏற்றுக்கொண்டாங்க. இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், கஷ்டமானாலும், குறைகள் இருந்தாலும், சம்பாத்தியம் இல்லாமல் இருந்தாலும், பலவீனமா இருந்தாலும், எத்தனை தடைகளா இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்பட்டீங்க அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க இணங்கணும் அப்படின்னாக்கா, கர்த்தர் கண்டிப்பாகவே ஒரு நாள் நிச்சயம் உண்டு, நிச்சயமாகவே ஒரு நாள் உண்டு. அந்த நாள்ல உன்னையும் உன் குடும்பத்தாரையும் கர்த்தர் கரைய பிடிச்சி, ஆமென், அல்லேலூயா, சகேருடைய வாயை கர்த்தர் திறந்தவர். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு வழி வாசலை திறந்து கர்த்தர் உன்னை மேல உயர்த்துவார். ஏன்னா வேதம், சத்திய வேதம் எப்படி சொல்லுகிறது, கீழ்ப்படியதுனால ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சிட்டு ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுங்க. முடிக்க வாங்கிக்கிறேன். சும்மா சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. பையனு கூட, அம்மா, பிரதர்ஸ் கூட சொல்லுங்க ஹாப்பி கிறிஸ்மஸ். படியில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த படி மேல இயேசு ரத்தத்தை தெளிக்கணும். படியில் இருக்கிறவங்க படியில் இருக்கிறவங்களுக்கு மேல தெளிக்கணும், படியிலும் தெளிக்கணும். హ్యాపీ క్రిస్మస్ చెప్పండి పడిగట్లా. నాకు కాదు, మీకు మీరు చెప్పుకోండి. நல்ல கவனிங்க, சொன்னீங்க இல்லையா? அப்படியே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனிமே கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய போறேன். இந்த வார்த்தை நல்லா சத்தியமா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களேன், தேவனுடைய சமூகத்துல சொல்லுங்க. எஸ், தேங்க்யூ ஸோ மச். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த கிறிஸ்மஸ்ல உங்களை எல்லாரும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். நீங்க கீழ்ப்படியதுனால ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து அடுத்த இயர்ல கர்த்தருக்கு கீழ்ப்பட்டு பெரிய பெரிய காரியங்கள் கர்த்தர் உங்க மூலியமாவும் என் மூலியமாய் கர்த்தர் செய்வாராக. கையவிழ்த்தோர். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கட்டும். எல்லாம் சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.